திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல மாநாடு இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுலிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கோகுல், என்னென்ன ஏற்பாடுகளாம் இந்த விழாவுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுது? திமுகவுடைய பாக முகவர்கள் மாநாடு மண்டல வாரியாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதல் மாநாடு சென்னை விழுப்புரம் மண்டல மாநாடு திருவிடந்தையில ஏற்கனவே நடைபெற்றது. இரண்டாவது மாநாடாக வடக்கு மண்டலத்துல திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இன்று மாலை நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கார். அதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலமாக ஜோலார்பேட்டைக்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கார். ஏறக்குறைய 47 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 1,50,000 பாக முகவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கார்கள். இந்த களத்துல நேரடியாக பாக முகவர்கள் தான் பணியாற்றக்கூடிய நிலையில முதலமைச்சர் அவர்களிடம் தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை இந்த மாநாட்டில் வழங்க இருக்கார். மாநாட்டிற்கான மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் வேலு இந்த பணிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பிரம்மாண்டமான திடல்ல இந்த மேடைகள் அமைக்கப்பட்டு இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. மாநாட்டு திடல் முழுவதும் திமுகவுடைய சாதனைகள் அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 2500க்கும் மேற்பட்ட பேருந்துகளையும் மற்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு 80 ஏக்கர்ல பார்க்கிங் வசதிகள் உள்ளிட்ட வசதிகளும் மருத்துவ முகாம்களும் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில 4 மண்டலங்கள்ல பாக முகவர்கள் மாநாடு நடத்தப்படக்கூடிய நிலையில இது இரண்டாவது மாநாடு. அடுத்த மாநாடாக பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில தென்மண்டலத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதியில் பாக முகவர்கள் மாநாடும், 27ஆம் தேதி கோவையில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாகவர்கள் மாநாடு என 4 மாநாடுகள் நடத்தப்படக்கூடிய நிலையில முதலமைச்சர் இன்று மாலை திருப்பத்தூரில் நடைபெறக்கூடிய வடக்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.